அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு எல்லாருக்குமே அதிகபட்சமா விடுமுறை நாட்களா இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆ சில ராகு கேது பிரச்சனை, சனி பகவானோட பிரச்சனை இருக்கிறவங்க, இன்னைக்கு பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லதா இருக்கும். இன்னைக்கு சுப முகூர்த்த நாளா இருக்கு. ஆனா காலையில அது 6, 7 மணிக்குள்ள முடிஞ்சிடுற மாதிரி இருக்கு. அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறனால சுப காரியங்கள கொஞ்சம் ஆ காலையிலேயே முடிச்சிறது நல்லது. ஏன்னா, 7 மணிக்கு மேல வந்து முழுக்க முழுக்க அஷ்டமி திதியா இருக்கு. நாள வந்து நல்லபடியா கொண்டு போறதுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உ அ லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு நீங்க ஹைப் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நல்லதா இருக்கும். ஆ அதே மாதிரி உங்களுக்கு பலன் தரா மாதிரி சில விஷயங்கள செய்ய விருப்பப்படுறோம். இன்று தேதி பார்த்தீங்கன்னா, 14/9 2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, சப்தமி திதி காலையில 6 மணிக்குள்ள முடிஞ்சு போகுது. அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம் காலையில 8:43 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, அமிர்த யோகமும், சித்த யோகமும் இருக்கு. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிக்கு இருக்கு. ஆ நாள வந்து நல்லபடியா கொண்டு போறதுக்கு நல்ல விஷயங்களை யோசிங்க. நல்லதே செய்யுங்க. நல்லபடியா நாள் போகணும்னு கடவுள வேண்டிக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 5:58க்கும், சூரியன் மறைவு மாலை 6:10க்கும் இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 6 மணிலேருந்து 7 மணி வரை இருக்கு. மாலை 3:15லேருந்து 4:15 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 10:45 முதல் 11:45 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாலை 4:39லேருந்து 6:10 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் பகல் 12:04லேருந்து 1:36 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, மாலை 3:07லேருந்து 4:39 வரைக்கும் இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரம் இன்னைக்கு நாள் முழுக்க இருக்கு. சுப காரியங்கள செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கும். ஆ புதிய முயற்சிகளையும் செய்யறதுக்கு ஏற்றதா இருக்கு. அஷ்டமி திதியில சண்டை, நகை சம்பந்தமான வேலைகள செய்யறதுக்கு உகந்தது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு பாராட்டு, ரிஷப ராசிக்கு புகழ், மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு பாசம், சிம்ம ராசிக்கு அன்பு, கன்னி ராசிக்கு அமைதி, துலாம் ராசிக்கு ஜெயம், விருச்சிக ராசிக்கு தனம், தனுசு ராசிக்கு இன்பம், மகர ராசிக்கு சினம், கும்ப ராசிக்கு புகழ், மீன ராசிக்கு உழைப்பா இருக்கு. நாள வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க. ஜாலியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நாள கொஞ்சம் பொறுமையா கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு. சில விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. உறவினர்கள் வருகையால கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கலாம். செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகளை பொறுமையா கையாண்டீங்கனாலே போதும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இன்னைக்கு வந்து மனசளவுல ஆன்மீக சிந்தனையோட இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பத்தி நிறைய பேசுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஆ அடுத்தவங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. பேசும்போது வார்த்தைகள நிதானம் தேவை. எந்த ஒரு செயலை செய்யும்போது பதட்டத்துல, அவசரத்துல செய்யாம இருக்கிறது நல்லது. நாள கொஞ்சம் சாதகமா இருக்கிற மாதிரி கொண்டு போணும்னா, உங்களோட புத்திசாலித்தனமும், அமைதியும் அவசியமா தேவைப்படுது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட அனுசரிச்சு போனீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தொழில்லயும் சரி, உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்கள தட்டி குடுத்து வேலை வாங்குனீங்கன்னா, பாதிப்புகள் இருக்காது. கொஞ்சம் இன்னைக்கு வேலை அதிகமா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சம் சூடான வாக்குவாதமோ, வார்த்தை பரிமாற்றங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். ஆ முடிஞ்ச அளவுக்கு தொணைக்கிட்ட அனுசரிச்சு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காதீங்க. கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும். ஆனாலும் சேமிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா, உறவினர்கள் வருகையால செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வீணான செலவுகள கட்டுப்படுத்துனீங்கன்னா, சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உஷ்ணம் இருக்கிற மாதிரி இருக்கு. கண்கள்ல
தேவைப்பட்டா பரிசோதனை செஞ்சுக்கங்க. முகப்பருக்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கட்டிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமா இருக்கு. நாள அமைதியா, பொறுமையா கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. உங்களுக்கு நெறைய நாள பொறுத்தளவுக்கு ஆ ஏகப்பட்ட சிந்தனைகள், நெறைய விஷயங்கள செய்யணும்னு முற்படுற மாதிரி இருக்கு. ஆனா சவால்களும், தடைகளும் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இன்னைக்கு நெறைய ஈகோ பிரச்சனை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது நல்லதா இல்ல. வ அ அடுத்தவங்க கூட ஈகோ பார்த்துக்கிட்டு பேசாம, கொள்ளாம இருக்கிறது ரொம்பவே பிரச்சனையா இருக்கும். உங்கள நீங்களே ரிலாக்ஸா, கூலா எடுத்துட்டு போங்க. நாள மகிழ்ச்சியா கொண்டு போறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட ஓப்பனா மனசு விட்டு பேசுனீங்கன்னா, உங்களோட பிரச்சனைகள் குறையும். ஆ கூட வேலை செய்றவங்களா இருக்கட்டும், குடும்பத்தில இருக்கிறவங்களா இருக்கட்டும், மனசு விட்டு பேசுனீங்கன்னா, பாதிப்புகள் இல்லாம நாள போகலாம். ஆ சில சின்ன சின்ன சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. பத்திரமா கையாள வேண்டியது அவசியம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்க கூட வேலை செய்றவங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறா மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலைகள்ல தடுமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. சவால்கள சமாளிக்க புத்திசாலித்தனம் தேவை. நிதானமும் பொறுமையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட காதல வீட்ல சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொணைக்கிட்டயும் சரி, மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீட்ல சொல்லி எந்த ஒரு காதல்ல பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்குங்க. சூடான வாக்குவாதங்கள்லாம் தொணைக்கிட்ட இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆ இல்லன்னா தேவையில்லாத மன வருத்தங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு மிதமான பணவரவு இருக்கு. கொஞ்சம் அனுசரிச்சு செலவுகள கட்டுப்படுத்தி கொண்டு போனீங்கன்னா, நாள பிரச்சனை இல்லாம கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். குளிர்ச்சியான பொருட்கள சாப்பிடுறத தவிர்த்துறது நல்லது. ஆ ரிலாக்ஸா ஓய்வா இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வான நீலமா இருக்கு. நாள நிதானமா கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. சவால்கள சமாளிக்க புத்திசாலித்தனம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. நாள் பொறுத்தளவுக்கு பதட்டம், மனசுல கலக்கம், பய உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க உங்களுக்கே மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட முன்னேற்றத்திலயும், வளர்ச்சியிலயும் ரொம்பவே கவனமா இருங்க. உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது அவசியம். உங்களோட செயல்கள், காரியங்கள்ல நெறைய தடை, தாமதங்கள் இருக்கிற மாரி தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் அறிவுபூர்வமா யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லதா இருக்கும். பலன்கள பெருசா எதிர்பார்க்காதீங்க. வளர்ச்சியில முன்னேற்றம் தெரியுதான்னு மட்டும் பார்க்க வேண்டியது அவசியம். நாள சில எதிர்பாராத செலவுகளோ, பண இழப்போ இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்க வேலைகள உறுதியோட செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். அப்பதான் வேலைகள சீக்கிரமா முடிக்க முடியும். நல்ல பலன்கள பெறதுக்கு உங்களோட நாள பயன்படுத்திக்கிட்டு, திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்யுங்க. தொழில்லயும் சரி, கண்ணும் கருத்துமா உங்களோட வேலைகள செய்யுங்க. நீங்க மந்தமா இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்திலயும் மந்தமா இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குள்ளயும் ரொமான்டிக்கான நாள் இல்ல. நீங்க சொல்றது ஒண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. உங்க மனசுல அதிகமான குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. சில சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆ சுமூகமான உறவ பராமரிக்க மனசு விட்டு பேசுறது, டைரக்ட்டா பொறுமையா, நிதானமா பிரச்சனைகள பேசி தீர்க்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமா இல்ல. எதிர்பார்த்த வரவு இல்ல. ஆனா, நாள்ல தேவையில்லாத செலவுகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அ உஷ்ணம் சம்பந்தமா, சூடு சம்பந்தமா முகத்துல, தோள்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதிக அளவுல நீர் பருக வேண்டியது அவசியம். ஸ்கின்ன சன்ஸ்கிரீன் போடுறது நல்லதா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறமா இருக்கு. கவனமா நாள கொண்டு போறது ரொம்பவே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்களுக்கு தெளிவான நாள், வளர்ச்சியான நாள், முன்னேற்றத்துக்கு, சந்தோஷத்துக்கும் குறை இருக்காது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க மனசுக்குள்ள ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கு. நல்ல ஒரு திட்டங்கள் தீட்டக்கூடிய நாளா இருக்கு. அ நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. நீங்க செய்ற காரியங்கள், செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறை இல்ல. பணவரவு எதிர்பாராம நிறையவே இருக்கும்.
அத திருப்தியா, மகிழ்ச்சியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும், நேரங்கள பணம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியில போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷத்துக்கு குறையில்லாத நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள நேரத்துக்கு சரியா முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி செய்வீங்க. ஆ எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படாம உங்களோட வேலைகள பட்டியலிட்டு, அட்டவணை போட்டு, நல்ல ஒரு அ பயன்படுத்தி செயல்பட்டீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சுமூகமான நாளாவும், மகிழ்ச்சியான நாளாவும் தான் வேலையில இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாளாவும் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு காதல் ரொம்பவே ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ சினிமால வர மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. தொணக்கூட ரொம்பவே மகிழ்ச்சியான நாள கழிக்கிற மாதிரி இருக்கும். இனிமையான தருணங்கள் நெறைய இருக்கு. குடும்பத்தோடையும் அதிக அளவுல நேரம் ஸ்பெண்ட் பண்றது 2 எல்லாருக்குமே மகிழ்ச்சியா ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி அபாரமா தான் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டுல அந்த மாரி சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சிலருக்கு பங்கு வர்த்தகம் மூலியமாவும் லாபங்கள் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. நிதானமா செய்றது நல்லது. சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும், உற்சாகமும் காரணமா ஆரோக்கியத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சையா இருக்கு. நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாவும், சாதகமாகவும் போகும். கவலைப்பட வேண்டிய அவசியங்களே எதுவுமே இருக்காது. ஆ நிம்மதியான நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் மாற்றங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ கொஞ்சம் ஆனா பயணங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக விஷயங்கள்ல மனம் லயிக்கிற மாதிரி இருக்கு. அது சந்தோஷத்தையும், திருப்தியும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. சாதகமான பலன்கள் தான் இருந்தாலும், கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உறவுகளுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. தொழில் வளர்ச்சிக்கு இன்னைக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு, நிதானமா செஞ்சீங்கன்னா நல்லது. பலன் தர விதமா இருந்தாலும், கவனமா செயல்பட வேண்டியது அவசியம். புத்திசாலித்தனமா நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வேலைகள சரியான நேரத்துக்கு முடிப்பீங்க. திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பலனை தரும். எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிற மாரி தான் இருக்கு. தொழில்லயும் நல்ல ஒரு லாபம் தரா மாதிரி புதிய யுக்திகள கையாளக்கூடிய நாளா தான் இருக்கு. பண விஷயம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட ஆ இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, பெற்றோரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அத தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஆ உங்களோட பிரச்சனைகள தொணக்கிட்ட எடுத்து சொல்லி, நல்ல ஒரு ஆறுதலும், ஆதரவும் தொணக்கிட்ட நல்லாவே இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும். ஆனா, கம்மியா தான் இருக்கு. செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத க செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியம். திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் இல்ல. ஆ அப்பாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கவனம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வயலட் நிறமா இருக்கு. சிம்ம ராசிய பொறுத்தளவுக்கு நாள் நல்லாவே இருந்தாலும், ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு வ் அ நெறைய ந வ மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதிர்ஷ்டங்கள் அ ப கிட்ட வரா மாதிரி தள்ளி போறா மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிர்ஷ்டத்த எதிர்பார்க்காம நாள கொண்டு போறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசும், புத்தியும் தெளிவா இருக்கிற மாதிரி வச்சுக்கங்க. பொறுப்புகள் காரணமா நெறைய பதட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. செய்யக்கூடிய காரியங்களும் அதிகமா இருக்கு. எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா போட்டு குழப்பிக்காதீங்க. மனச தெளிவா வச்சுக்கிட்டு நாள ஒருமுகப்படுத்தி ஒவ்வொரு விஷயமா செய்யுங்க. திட்டமிட்டு செய்ய வேண்டியது, திட்டமிட்டு நாள கொண்டு போ வேண்டியது ரொம்பவே அவசியம். யாரையும் எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு நாள் உங்களோட இதுன்னு கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் உங்களோட மனசுல இருக்க ஏகப்பட்ட குழப்பங்கள். அதனால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது வேலைகள்லயும் குழப்பத்தை ஏற்படுத்தாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். சில பிரச்சனைகள் எழலாம். அதெல்லாம் சுமூகமா சமாளிக்க வேண்டியது அவசியம். பொறுமையும், நிதானமும் இன்னைக்கு உங்களுக்கு அவசியமா தேவை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ சாதகமான நாள் இல்ல. பசங்களாலயும் சரி, பெற்றோராலயும் சரி, இருக்கிற மனக்கவலைகள் தொணக்கிட்ட கோவமா காட்டுற மாதிரி இருக்கு. தொணக்கூட மோதல்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு.
சேமிக்கிறதுக்கெல்லாம் முடியாது. சேமிக்கலனாலும் பரவால்ல. செலவுகள கண்காணிச்சு, கட்டுப்படுத்தி, ஆ கடன் வாங்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான உணவு வகைகள சாப்பிட்டு, சளி, இருமல் அந்த மாரி பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமா ஆரோக்கியத்த பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறமா இருக்கு. கன்னி ராசிய பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும். பொறுப்புகள் காரணமா பதட்டங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு ஏதோ ஒரு மன வருத்தம், மன அழுத்தம் நெறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க உங்களையே நீங்க மந்தமா இருக்கிற மாதிரியோ, மனசுக்குள்ள ஏதோ இழந்தா மாதிரி ஒரு உணர்வுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லது எது, கெட்டது எதுன்னு கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு உங்களோட குழப்பமான மனநிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நிதானமா எல்லா விஷயத்தையும் யோசிச்சு செய்றது நல்லது. ஆ முடிஞ்ச அளவுக்கு நாள வந்து ஆ எந்த ஒரு விஷயத்திலயும் அதிர்ஷ்டமோ, பெருசா எதிர்பார்ப்பு இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட கடின உழைப்புக்கு தான் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆ துணைக்கூடயும் சரி, கூட பிறந்தவங்க கூடயும் சரி, சில விஷயங்கள அனுசரிச்சு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலைகள் பார்த்தீங்கன்னா, அது இன்னைக்கு லீவா இருந்தாலும் வீட்ல இருந்து சில வேலைகள செய்ற மாதிரி இருக்கும். அத நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முடியாம ரொம்பவே பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு சரியா செய்யக்கூடிய காரியங்கள முறையா திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறனால, அ நெறைய சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. உங்களோட அ தொணக்கிட்ட கோவத்தையும், அ எரிச்சலையும் கொட்டுறா மாதிரி இருக்கும். அத தவிர்க்க வேண்டியது அவசியம். தொணக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள்லாம் தவிர்த்துறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இல்ல. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பு கரையாம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கும். பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம். வெப்ப சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அதிக நீர் குடிங்க. அ வெளியில வந்து குளிர்ச்சியான பானங்கள தவிர்த்துருங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமா இருக்கு. நாள நிதானமா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு சாதகமான நாள், வ நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விதமா தான் நாள் இருக்கு. அ எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் நடக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னதான் இடையூறுகளும் இது வந்தாலும், நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும், வளர்ச்சியும் இருக்கும். நல்ல ஒரு பலனும் கிடைக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. ஒரு சிலருக்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்கும். வளர்ச்சிக்கு உண்டான நாள், வருமானத்துக்கு ஏற்ற ஒரு நாள். ஆ அதிகமான திருப்திய தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. நாள் முழுக்க மகிழ்ச்சியாவே போகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள் கொஞ்சம் தெளிவாவும், நல்ல ஒரு அ உறுதியோடயும் இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு செய்ற காரியங்கள் எல்லாமே தெளிவா செய்வீங்க. நல்லாவே செய்யக்கூடிய நாள். உங்களோட செயல்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும், பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்களோட திறமைய வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளா இருக்கும். வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரொமான்டிக்கான ஒரு நாளா இருக்கும். உங்களோட உணர்வுகள அன்பாவும், பாசமாவும் வெளிக்காட்டுவீங்க. தொணக்கிட்ட சாதகமான மனநிலை இருக்கு. அ அவங்க கூட இனிமையான தருணங்கள அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. தொணக்கூட வெளியில போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி, வரவு நல்லாவே இருக்கு. சேமிப்பும், உங்களோட கடின உழைப்பும் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் தர விதமா தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்கு. கூடுதலான நிதி ஆதாயங்கள் இன்னைக்கு நிறையவே இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த முறையில இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு ஆற்றலோட நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிங்க் நிறமா இருக்கு. நாள மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு போக எல்லா விதத்திலயும் வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷமா கொண்டு போங்க. எத பத்தியும் கவல தேவையில்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. உங்களுக்கு மிக, மிக நல்ல நாளா இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும், உற்சாகமும் நிறைஞ்ச நாள். சின்ன, சின்ன முயற்சி கூட போதும். நீங்க செய்ய நினைக்கிற காரியங்கள ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ச நாள் முழுக்க இன்னைக்கு நீங்க செய்ற செயல்களுக்கும், காரியங்கள்லயும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கு. சின்னதா எதிர்பார்த்தாலும் பெருசான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
உற்சாகமா, மகிழ்ச்சியாவே இருப்பீங்க. குடும்பத்துக்குள்ள நிறைவான சந்தோஷம் இருக்கு. தொழில் வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கும். பண வளர்ச்சியும் நல்லாவே இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நன்றா வேலை செய்வீங்க. உங்களோட கூட வேலை செய்றவங்க உங்க மேல அ பொறாமப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் ஒதுக்கி போட்டுட்டு, உங்களோட செயல்பாட்டுல உங்களோட திறமையும் நல்ல ஒரு திறனையும் வெளிக்காட்டக்கூடிய நாளா இருக்கு. வளர்ச்சிக்கு உகந்த நாளா தான் இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரொமான்டிக்கான டைம். தொணக்கூட மகிழ்ச்சியா இருக்கிற நாள். தொணக்கூட இனிமையான தருணங்கள அனுபவிக்க கண்டிப்பா வெளியில கூப்ட்டு போங்க. செலவுகள் ஆகத்தான் செய்யும். சந்தோஷத்துக்கு குறை இல்லாம பார்த்துக்க முடியும். கொஞ்சம் செலவுகள வந்து தேவையில்லாத செலவுகள கட்டுப்படுத்தினாலே போதும். நல்ல ஒரு பலன் உண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பண வரவு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வழியில நிதி ஆதாயம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிப்பும் வளரக்கூடிய ஒரு நாள். வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சிறப்பான பலன்கள் சேமிக்கிறதுல இருக்கு. எதிர்காலத்துக்கு அதிக அளவுல சேமிக்க வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சீரான ஆரோக்கியம், குறைபாடுகள் எதுவும் கிடையாது. மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கும். அ உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறமா இருக்கு. நாள உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போங்க. எத பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு புத்திசாலித்தனம் இன்னைக்கு அவசியமா தேவை. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. குடும்பத்துக்குள்ள சில விஷயங்கள், எதிர்பாராத விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஆ பொறுமைய இழக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஆ நண்பர்கள் கூட நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நன்மை, தீமை கலந்த மாரி தான் இருக்கு. சூழ்நிலைகள பிரிச்சு புத்திசாலித்தனமா சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் பதட்டமோ, கோவமோ படாதீங்க. குடும்பத்தில விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. பெற்றோரோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும். கூட பொறந்தவங்களோட ஆதரவு இல்லனாலும் பரவால்ல. வாக்குவாதங்கள், விவாதங்கள்லாம் தவிர்த்துறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட வேலைகள கையாளும்போது ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். முறையா அட்டவணை போட்டு திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். ஏன்னா, சில விஷயங்கள் வேலைகள்ல நிலுவையில நிக்கிற மாதிரி இருக்கு. நிலுவை நிக்கிறது பேர் கெடுற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ள நீங்க செய்ற அன்றாட நாளா இருந்தாலும் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ இன்னைக்கு ரொமான்டிக்கான நாளா இல்ல. தொடக்கூட என்னதான் சில விஷயங்கள் பேசினாலும், பழைய பிரச்சனைகள்லாம் கிளறாம இருந்தீங்கன்னா, நாள் நல்லா போகும். எதையாவது மறந்து கிளறுனீங்கன்னா, நாள் முழுக்க வாக்குவாதமும், விவாதமா தான் போற மாதிரி இருக்கு. துணையோட கருத்துக்கு மதிப்பு குடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும், செலவும் ஒண்ணாவே இருக்கிற மாதிரி இருக்கு. அ முடிஞ்ச அளவுக்கு பணத்த போராடியாவது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சிறிது அளவுல சேமிச்சாலும் பரவால்ல. வீண் செலவுகள தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது. அதனால ரொம்பவே அலட்டிக்க வேண்டாம். நாள ரிலாக்ஸா கொண்டு போறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா, தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா, வெள்ளி நிறமா இருக்கு. அமைதியா, நிதானமா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு மன அழுத்தமும், சில அசௌகரியமும் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே நாள பொறுத்தளவுக்கு கவனமா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அ எந்த ஒரு காரியத்த செய்யும்போதும் நிதானமா செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு பிரச்சனையில சிக்காம பார்த்துக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள் மனசுக்குள்ள அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்கள ரொம்பவே குழப்பி அரிச்சு எடுத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாள வந்து திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. சில சூழ்நிலைகள சமாளிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். புத்திசாலித்தனமா நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல அ நிலைமை அந்த சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அ உங்களோட அ வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க நெறையவே கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவைப்பட வேண்டியதா இருக்கு. உங்ககிட்ட பதட்டமும், நெகட்டிவ் எண்ணங்களும் நாள பிரச்சனையாக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு கடைசி நிமிஷத்துல தட்டி போற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. வேலைகள்ல எந்த பிரச்சனையும் ஏற்படாம பார்த்துக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்லுறவு இல்ல. தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கு. ஆ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அமைதியா விட்டு குடுத்து ஒதுங்கி போடுறது நல்லது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்கு. ஆனா வரவ விட செலவுகளோ, பண இழப்புகளோ அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா பார்த்து பணத்த கையாள வேண்டியது அவசியம். பணத்த தொலைக்கவோ, விரயம் பண்ணாமயோ பார்த்துக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்னதா அ ச பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இருமல் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ப்ரவுன் நிறமா இருக்கு. நாள சுமூகமாவும், நிதானமாவும் கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகம் வேண்டாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசின்னா மீன ராசி. உங்களுக்கு மகிழ்ச்சியும், கொண்டாட்டமும் அதிகமா இருக்கிற நாளா தான் இருக்கு. சந்தோஷங்கள் நிறைவா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே திருப்தியா இருக்கறனால, உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத தனவரவு இருக்கு. குடும்பத்துக்குள்ளேயும் சரி, காரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கு. எந்த ஒரு தடை, தாமதங்கள் எதுவும் இல்ல. நீங்க செய்ற செயல்களுக்கு எல்லாமே நல்ல பலன் கிடைக்கும். உங்களோட சொந்த முடிவு எடுக்கிறதுல நல்லாவே இருப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும், தன்னம்பிக்கையும் நிறைஞ்ச நாளா இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாள். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கவலைப்பட வேண்டிய அவசியங்களே எந்த ஒரு காரியத்திலயும் இல்லை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகளை ஈஸியான அ கஷ்டமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சுட்டு தூக்கி போட்டு போற மாதிரி இருக்கும். அ புத்திசாலித்தனமா இன்னைக்கு உங்களோட வேலைகள செஞ்சு திறமையா உங்களோட திறமைகள நிரூபிக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு. வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு. பயணங்கள் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் தர விஷயங்கள் நிறையவே நடக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மகிழ்ச்சி தரக்கூடிய நாளா தான் இருக்கு. திருப்தியாவே உங்களோட வேலைகள செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அன்பான வார்த்தைகள பேசி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். உறவுல நல்லிணக்கம் பராமரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணா வெளியில போவீங்க. மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வரவு சிறப்பா இருக்கும். எதிர்பாராத தனவரவு அப்படியே சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பா இருக்கு. பணத்த அப்படியே சேமிச்சீங்கன்னா, எதிர்கால வளர்ச்சிக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சீரான ஆரோக்கியம், தேக ஆரோக்கியத்த நல்லாவே பராமரிக்கக்கூடிய நாள். வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கு. திருப்தியான மனநிலையோட நாள் போகும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா தங்க நிறமா இருக்கு. மீன ராசிய பொறுத்தளவுக்கு தங்கமான நாளா தான் இன்னைக்கு இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர்ஸ் பண்ணுங்க. லைக் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அது நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா வரணும். அதாவது லைவ் வந்தா கூட ஆ, ஆள் சரியா வரமாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரமாட்டேங்குது. அதனால லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸுன்னு பாருங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல இருந்து எவ்வளோ பேர் அதிகமா வரீங்களோ, அப்பதான் வந்து உங்களுக்கு லைவுக்கும் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு 17,000 பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது நோட்டிஃபிகேஷன்ல இருந்து ஒரு 500, 1000 பேர் வந்தா தான் அது வந்து நல்லாருக்கும். அது எங்களுக்கு ரொம்பவே உந்துதலா இருக்கும். லைவ் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்ப பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.